விநாயகப் பெருமானை பற்றி ஒரு சிறு குறிப்பு. முழுமுதற் கடவுளான விநாயகர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்வோரின் செயல்களில் தடங்கல்களையும் தர்மநெறியில் இருப்போரின் இன்னல்களையும் போக்குகின்றார். இவர் கணபதி. ஆனைமுகன் என வேறு பல பெயர்களும் அறியப்பெறுகிறார்கள். இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானைமுகன் என்றும் அழைக்கப்படுகிறார். வரலாறு: கைலாயத்தில் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது தன் உடலில் இருந்த அழுக்கு மூலம் ஒரு சிறுவடை உருவாக்கி உயிர் கொடுத்து காவலுக்கு நிற்கச் சொன்னார். யாரையும் உள்ளே விட வேண்டாம் எனவும் கட்டளையிட்டார். அதன் பின்னர் தாம் காவல் காக்கும்போது உள்ளே நுழைய அங்கே வந்த சிவபெருமானை தடுத்தார். அந்த சிறுவன் கோபமற்ற சிவபெருமான் அவன் தலையை துண்டித்தார். பின்னர் முதலில் பார்க்கும் ஜீவராசியின் தலையை துண்டித்து எடுத்து வருமாறு கூறினார். அவர்கள் முதலில் பார்த்ததே ஒரு யானையின் சிவபெருமானின் கட்டளைப்படி அந்த யானையின் தலையை துண்டித்து எடுத்து வந்தனர். அதனை சிவபெருமான் அந்த சிறுவனின் உடம்பில் ஒட்ட வைத்து மீண்டும் உயிர் கொடுத்தார். அப்போது வெளியே வந்த பார்வதி விநாயகரை பார்த்து, இந்த பிள்ளை யாரு எனக் கேட்டார். அதுவே இவருக்கு பேராகி பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். முழுமுதற் கடவுளான விநாயகர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்வோரின் செயல்களில் தடங்கல்களையும் தர்ம நெறியில் இருப்போரின் இன்னல்களையும் போக்கின்றார். இவர் கணபதி. ஆனைமுகன் என வேறு பல பெயர்களாலும் அறியப்பெறுகிறார். இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானைமுகன் என்றும் அழைக்கப்பெறுகிறார். வரலாறு: கைலாயத்தில் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது தன் உடம்பிலிருந்த அழுக்கு மூலம் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்து காவலுக்கு நிற்கச் சொன்னார். யாரையும் உள்ளே விட வேண்டாம் எனவும் கட்டளையிட்டார். அதன் பின்னர் தாம் காவல் காக்கும்போது உள்ளே நுழைய அங்கே வந்த சிவபெருமானை தடுத்தான். அந்த சிறுவன் கோபமற்ற சிறுவன் அவன் தலையை துண்டித்தார் சிவபெருமான். பின்னர் பார்வதியின் மைந்தன் என்பதை அறிந்து சிவபெருமான் தன் பூதங்களை அழைத்து